மற்றும் ஒரு அண்மை செய்தி, தூத்துக்குடி அரசு மருத்துவமனை வளாகத்தில் தேங்கியுள்ள மழை நீர். தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் தேங்கியுள்ள மழை நீரால் நோயாளிகள் கடும் அவதி. செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். குழந்தைகள் வார்டு பகுதி, இரத்த வங்கி உள்ளிட்ட பகுதிகளுக்கு அருகே மழைநீர் தேங்கியுள்ளதால் தொற்று நோய் ஏற்படும் அபாயம். தூத்துக்குடி அரசு மருத்துவமனை வளாகத்தில் தேங்கியுள்ள மழைநீர். கடும் மழை காரணமாக தூத்துக்குடி அரசு மருத்துவமனை வளாகத்தில் தண்ணீர் தேங்கியுள்ள காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் தேங்கியுள்ள மழை நீரால் நோயாளிகள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ள செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடும் மழையால் தூத்துக்குடி அரசு மருத்துவமனை வளாகத்தில் தேங்கியுள்ள மழை நீர் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் தகவலுக்கு மோகன்ராஜ். வணக்கம் மோகன்ராஜ். வணக்கம் சார். தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று பிற்பகல் முதல் இன்று அதிகாலை வரை தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை 6:30 மணி நிலவரப்படி தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் 1162 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக காயல்பட்டினத்தில் 94 மில்லிமீட்டரும், கடம்பூரில் 93 மில்லிமீட்டரும், திருச்செந்தூரில் 86 மில்லிமீட்டர் மழையும், குலசேகரப்பட்டினத்தில் 82 மில்லிமீட்டர், கழுகுமலையில் 78 மில்லிமீட்டர் மழையும், வேடநத்தத்தில் 77 மில்லிமீட்டர் மழையும், தூத்துக்குடியில் 66 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மாவட்டம் முழுவதும் சராசரியாக 61.17 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் புதியமுத்தூர் உள்ளிட்ட 3 இடங்களில் வீடுகள் இடிந்து சேதமாகியுள்ளது. மேலும் இந்த பலத்த மழை காரணமாக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குழந்தைகள் வார்டு பகுதி, குழந்தைகள் வார்டு தீவிர சிகிச்சை பகுதி, இரத்த வங்கி மற்றும் பல்வேறு வார்டு பகுதிகளில் வார்டுகளுக்கு உள்ளேயும் மழைநீர் உட்புகுந்து பாதிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளில் மழைநீர் புகுந்து மருத்துவக் கல்லூரி உள்ளே, மருத்துவமனைக்கு உள்ளே நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் நோயாளிகளுக்கு கொண்டு செல்லக்கூடிய உணவுகளும் தேங்கியுள்ள மழைநீர் வழியாக கொண்டு செல்லப்படுகிறது. தொடர்ந்து ஏராளமான நோயாளிகள் மற்றும் நோயாளிகளை பார்க்க வரும் உறவினர்கள் மற்றும் சிகிச்சைக்கு வரக்கூடிய அனைவரும் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி அரசு மருத்துவமனையின் நேர்பாதையில் வரக்கூடிய ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட பிற வாகனங்களும் பின்பாதை வழியாக மாற்றி அனுப்பப்படுகிறது. தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் தொடர்ந்து மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கைகளும் நடைபெற்று வருகிறது. இருந்தாலும் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. நன்றி மோகன்ராஜ்.